அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த ஐப்பசி மாதம் முடிவதற்குள் இது அனைத்தும் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. ஏனென்றால் இந்த ஐப்பசி மாதத்தில் மிகவும் வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே குரு பகவான் உச்சபலம் பெறுகிறார். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறார். எனவே தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே குரு பகவான் உச்சபலம் பெறக்கூடிய இந்த தருணத்தை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகள், தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் பொதுவாகவே வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்திற்குள் செல்வது சாதகமற்ற அமைப்பு. அந்த இடத்தில் அவர் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் பிற்பகுதியிலே அவர் வக்ரகதியில் திரும்புகிறார். நவம்பர் 11 முதல் அவர் வக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அவர் உச்சபலம் பெற்றாலும் உடனடியாக வக்ரகதியில் திரும்புவது அதிசார பயிற்சியின் காரணமாக இந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அடுத்தடுத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே நீங்கள் தவறவிட்ட பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் இனிமையாக மாற்றிக்கொள்வதோடு அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு பகவானின் அதிசார உச்ச பயிற்சியும் அதோடு மட்டுமல்லாது அவர் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணமும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதை காட்டிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமோகமாக உண்டு என்பதை குரு பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் நெஞ்சில் சுமக்கும் ஆறாத காயங்களிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் பல்வேறு வகையான சங்கடங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகும். குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் பெருவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சனி பகவான் வலம் வருகிறார். சனி பகவான் வக்ரகதியில் வலம் வந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதீதமான நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் வலம் வருவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தடை தாமதம் இல்லாமல், சிக்கல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி
பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக அதிரடியான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறார். ராகு அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. நல்ல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் இல்லாமல் இந்த தருணத்தில் சுயமாக சிந்தித்து சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய். 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்குள் செல்கிறாருங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சிறப்பான வேளையாக பார்க்கப்படுகிறது. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயினுடைய இந்த மாறுதல் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. எனவே தவறவிடாமல் ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் செவ்வாயின் ஆட்சி பலத்தால் உண்டு. அதே போன்று சுக்கிரன் மிக வலுவாக நீச்சம் பெற்ற அமைப்பில் இருந்து இப்பகுதியில் விலகி ராசியின் அதிபதியான சுக்கிரன் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெறுவது துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்ட வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெற போகிறார். இருந்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கிறார். எனவே அவர் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது அங்கு நீச்சம் பெற்றிருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் சூரியனின் அமைப்பால் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 7 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் புதன் ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன் இணைந்து சில நேரம் சஞ்சரிப்பதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது நவகிரக வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.